நீங்கள் பார்த்துருப்பீங்க டே 30 அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஓடிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஓகேவா? நீ மே 8 வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க. போர்ட்டல் தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பிக்கப் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே? பொருளை பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம திருநகர் தான் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் 21 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். நேற்று வியாழக்கிழமை. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணிலேருந்து 8:30 வரைக்கும், அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிலேருந்து 9:10 மணி வரைக்கும் ஓட்டினுங்க. 2 ரூபா எல்லாம் போய் நம்மளுக்கு 2 ரூபா இருந்து மொத்தம் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓட்டிருச்சு. ஒரு நிமிஷம். ஏமா பொறுமை பொறுமை பொறுமை. டைம் பாருங்க, கரெக்டாக 8:55. 100 ரூபா பே பண்ணியிருக்காங்க பிக்கப் லொகேஷனில். பேலன்ஸ் அமௌண்ட்டு ட்ராப் லொகேஷனில் தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டோட்டலாக 292 கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணி பார்ப்போம். அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. 292 ரூபா வந்திருக்கு. 300 ரூபா பே பண்ணியிருக்காங்க. லைட் நல்லா இருக்கு. அப்படி இங்கே வெயிட் பண்ணலாம். அடுத்த ரைடு உருப்படியாக மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் சொல்லணும் உங்களுக்கு. ரேபிட்டை ஓட்டிகிட்டு இருந்தேன்ல, இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். அது ஏன் ஓட்டிகிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று. கஸ்டமர் ப்ராப்ளமு அந்த மாதிரி இல்லை, அதிகமான கேன்சலேஷன் அந்த அப்டேட்டில் மாற்றிட்டாங்க போல். இங்கே பாருங்க, அதிகமான கேன்சலேஷன் பண்ணால் ஒரு நிமிஷம் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், அப்போ தான் கிளியராக தெரியும். நிறைய அப்டேட் வருதுல்ல, வாரத்துக்கு 2-3 அப்டேட்டாவது வந்தது. எதுக்கு அந்த கைசடை எதுக்கு கொண்டு வந்து சேர்க்குறானுங்கன்னு தெரியல. உருப்படியாக அது பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தது. புதுசாக ஆட் பண்ணுறேன், ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணுறேன் சொல்லிட்டு சாவடிக்கிறானுங்க. உங்களுக்கு தெரியுதா கைஸ்? பாருங்க, அக்கௌண்ட் சஸ்பெண்டட் ஃபார் ரிப்பீட்டட் கேன்சலேஷன். அதிகமான கேன்சலேஷன் பண்ணுறதுனால எனக்கு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் 200 ரூபா பே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதில் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். பாருங்க, பே 200 நவ் ஸ்டார்ட் ரேபிட் அகைன் காமிக்குதா? 200 ரூபா பே பண்ணதான் பழைய மாதிரி ஓட்ட முடியும். ஓகேவா? அதே மாதிரி கெட் 200 ரீஃபண்ட் ஆஃப்டர் 10 ரைட்ஸ். 10 ரைடு நீங்கள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் 200 ரூபா அமௌண்ட் கட்டியிருக்கீங்களா, அது வந்து ரீஃபண்ட் ஆகிடும் 10 ரைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி புது ப்ரொசீஜரை கொண்டு வந்து நம்ம தாலே இருக்கிறானுங்க. சரி, இது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது சொல்லிட்டு தான், மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது சொல்லிட்டு தான் இந்த ரேபிட்டோவும் போட்டரும் ஓட்டிட்டு இருக்கோம். இதுலேயும் இந்த மாதிரி கொண்டு வந்து சாவடிச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்க? அவ்வளோதான், விளங்கிடும் போங்க. அதிகமான டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா இப்படி தான் நம்மளை ஏற்கனவே நம்மளை மதிக்க மாட்டாங்க. கஷ்டப்படுறவங்களும் என்னைக்கு மதிச்சிருக்காங்க? சொல்கிறதுக்கு பெருமை ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், வேறு ஏதாவது ஆப் ஏதாவது ஓட்டுறேன். அதே மாதிரி இப்போதைக்கு சாவர நிலைமை இல்லை, இருந்தால் நான் மாற்றிப்பேன். ரைடை பார்த்துடுங்க. அன்லிமிட்டட் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அனாவசியமாக தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. அதனால நான் சொல்ல வரேன், எனக்கே தெரியாமல் இருந்தது, பார்த்துக்கோங்க. ஒரு ரேபிட்டோ மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டட் கேன்சலேஷன் வந்து 95% நீங்கள் வந்து வரும்போது லாஸ்ட்டாக ஒரு ரைடு தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணும்போது உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உங்களோட ஐடி வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம். உங்ககிட்ட அந்த நேரத்தில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 200 ரூபா இல்லைன்னா கூட கஷ்டம். ஓகேவா? அதனால் தேவையான ரைடை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதிகமாக கேன்சலேஷன் பண்ணாதீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. 8:55 போல் ட்ராப் பண்ணியிருப்பேன். 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. 1 ஹவர் கழிச்சு இப்போ தான் ஒரு ரேபிட்டோவில் ரைடு வந்திருக்கு. அதுவும் பைக் பூஸ்ட்டில் தான் வந்துருக்கு. 18 கிலோமீட்டருக்கு அமௌண்ட் வந்து 185 அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கேட்டிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். அதோட ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கப் ஒரு 1.5 கிலோமீட்டர், ட்ராப் வந்து இங்கே போரூர் சைடு வந்துருக்குங்க. ஒரு 18 கிலோமீட்டர் வந்திருக்கும். கேன்சல் பண்ணாமல் இருந்தால் சரிதான். என்ன 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ரைடே வந்து இங்கே தானே அந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட்டை கொடுத்தோம் ஷெட்டில். வந்துட்டேண்ணா. ஓ சார் சார், லொக்கேஷன் வந்தாச்சு. நீங்கள் ஓகேண்ணா. ஓகே, 18 கிலோமீட்டர் காமிச்சிட்டு ஓடிபி போட்ட பிறகு எத்தனை கிலோமீட்டர் காமிக்க போகுதுன்னு தெரியலையே. அதான் ஓடிபினா 0941. 17 கிலோமீட்டர் கைஸ். யூட்டன் பண்ணிட்டு தான் போகணுமா? வேற லெவல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். 17 கிலோமீட்டரு ஒரு 10:30 ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. அங்கேருந்து நம்ம ஏரியா பக்கம் வந்ததுன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேண்ணா.
கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. முகலிவாக்கம் தாங்க டிராப். கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சு, அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. என்ன என்ன விஷயம், அவங்க ஃப்ரெண்டு வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க போல. அதுவும் கேட்க வேணாம் நினைச்சேன், பே பண்ணிட்டாங்க. அவங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்க, மேரேஜ் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா பிரச்சனை தூக்க மாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு டென்ஷனா இருந்தாலும் ஒரு சில பேர் மைண்டு, அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அது. என்ன பிரச்சனை தெரியல, அந்த அளவுக்கு சாவுற அளவுக்கு என்ன பிரச்சனை தெரியல. தயவு செய்து ஒன்றும் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா தூக்க மாட்டி செத்துறாங்க. ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் தூக்க மாட்டி செத்துறாங்க. அதை ஃபேஸ் பண்ணி சாவறதோட பாத்தீங்கன்னா வலி அனுபவிக்கிறதாங்க மெயினா. அந்த வலி அனுபவிக்கிறதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும். அதுதான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையே. சத்தியமா இதுதான் உண்மை. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. என்ன சொல்றது, அமைதியா அவன் தான் பேசிட்டே இருந்தா அவன் எதுவும் பேசவே தோணல. அவன் ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்க, வெல் செட்டில்டு, மேரேஜே 6 மாசம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. குடும்பம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க. உயிரை தவிர என்னங்க இருக்கு. நிறைய பேர் பாக்குறேங்க, வயசுல தெரியவங்க சின்ன நான் பாக்குறேன், ஓய்வெடுத்து பட்டு பட்டுன்னு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வரலாம் தான் போங்க. வேற என்ன சொல்றது, சாவுற நிலைமைக்கு போனா அத்தனை சொல்ல முடியும். கேட்கவே ஒரு மாதிரியா தான் இருந்தது, கஷ்டமா. என்னோட விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா நான் போனேன்னு தான் சொல்லணும். கம்பேர் பண்ணக்கூடாது, கஷ்டமா தான் இருக்கு. நீங்களே பாக்குறீங்களா, ஒரு நாள் கூட கேப் விடாம 2.5 வருஷமா நைட் ஷிஃப்ட் 12 மணி நேரம் வேலை பாக்குறேன். வலி அவ்வளவு பின்னி எடுக்கும். நார்மலா ப்ராப்பரா உட்கார முடியாது. இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் செத்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். ஏன் 4-5 தடவை கட்டி எடுத்து கழுத்து எடுத்து சாக வேண்டிய ஆளுங்க நானு. என்ன சொல்றது, இப்ப விடுங்க. இதுக்கு மேல சொன்னா நான் உளையிடுவேன் எல்லாத்தையும். போனோம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கீங்க, வேற வழியே இல்ல. அந்த மாதிரி அதுதான் மிகப்பெரிய தண்டனை நீங்க கொடுக்கறது. கத்தி எடுத்து அறுத்து சாவது, தூக்கு மாட்டி சாவது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா சாவுறது, சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தாங்க இருக்கு. ஆனா இதுக்கு மேல பேச வேணாம், ஒரு மாதிரியா தான் இருக்கு. அடுத்த ரைடு மாட்டுச்சுன்னா கண்டிப்பா பண்றேன். அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டமர் டிராப் பண்ணி 2 பேரும் தள்ளி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரேபிட்டோல ஒரு ரைடு வந்திருக்கு. பிக்கப் இங்க இருந்து அந்த டிஎல்எஃப் கிட்ட பிக்கப். டிராப் வந்து கோயம்பேடு போட்டிருக்காங்க. ஒரு 8-9 கிலோமீட்டருக்குள்ள வரும். ஒரு 7.5 கிலோமீட்டர் வருதுங்க. கோயம்பேடு தான் டிராப். ஒரு 1/2 1 ஹவர் கழிச்சு ரைடு ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா பார்க்கலாம், எப்படின்னு தெரியல. இல்லைன்னா காலையில விடிய காலையில் ஒரு 4 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னன்னு தெரியல. 88 88னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துச்சு பாருங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அந்த பெனால்ட்டி மாதிரி போட்டிருந்தாங்களே 200 ரூபா. அது 10 ரைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் ஆகும் போட்டிருந்ததுல. 10 ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரீஃபண்ட் ஆயிடுச்சு, வேலெட்ல ஆட் ஆயிடுச்சு 200 ரூபா. அவ்வளோதாங்க. இந்த 3 ரைடு தான் எடுத்துருக்கோம். 3 ரைடோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு 1/2 ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். இல்லைன்னா பெரிய ரைடு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஆன் பண்ணி வைப்பேன். பெரிய ரைடு வந்ததுன்னா கண்டினியூ பண்றேன். ஓகே. 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக இப்போ 12:10 ஆகுதுங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தூங்கிடலாமா நினச்சேன். சரி, நைட்டில் ஓட்டி ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆகுதா கேப் விட்டேன். மதியம் சாயந்தரம் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ தூக்கம் வருதுங்க. ஏன்னா வந்து நைட்டு தூங்கணும்ல ஒரு வாரமா, அதனால திருப்பி தூக்கம் வருது. மாற்றி மாற்றி ஓட்டிட்டு இருந்தால் உடம்பு தாங்க போவோம். 100 அடை. இப்போ ரேபிட்டோட ரைடு இருக்காதாங்க பிக்கப் பண்ண போறேன். 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோன்னா கரெக்டாக 12:10. அப்போனா
கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலயே வந்துச்சு. 17 கிலோமீட்டர் கொடுங்கியூர் தான் டிராப் வந்திருக்கு. பிக்கப் பாத்தீங்கன்னா இங்க மெயின்ல அம்பிகாம்பர் இருக்குல்ல, 100 ஃபீட் ரோடு அம்பிகாம்பர், அங்கதாங்க பிக்கப். கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. 17 கிலோமீட்டருங்க, ஒரு 12:45 ரீச் ஆகிற மாதிரி காமிக்கும். கொடுங்கியூர் தான் டிராப். கிட்டத்தட்ட ரெட்டேரி ஃப்ளைஓவர் தாண்டி இங்க ஷெல் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இன்னும் வாங்க போயிருக்காங்க. மீட் பண்ணிட்டு அவ்வளோ தூக்கம் வந்துங்க, அவ்வளோ டயர்டா இருக்குங்க. ஒரு வாரம் தூக்கம் தான் நைட்டு, அப்படியே வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. நைட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரம் நான் காலையில ஓட்டி போறேன். விடிய காலைல ஒரு 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் இன்னும் ட்ரை பண்ணல, ஹோல் லிஸ்டே இருக்கு. ட்ரை பண்றேன் கூடிய சீக்கிரம். கொடுங்கியூர் தான் ட்ராப் சொல்லியிருந்தேன்ல, நான் ட்ராப் பண்ணிட்டேன். அமௌண்ட்டு 257 ரூபா வந்திருக்கு. கஸ்டமர் 310 பே பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாம் போக நம்மளுக்கு வந்து 235 ரூபா காமிச்சிருக்கா. இங்கே பாருங்க, 257 ரூபா வந்திருக்கு. ஓகே, அவங்க 310 பே பண்ணியிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. ஓகே பாருங்க, இப்போ ஒரு வெயிட் பண்ணிருந்தேன் கஸ்டமர் எடுத்துட்டு அவங்களுக்கு. காரு பக்கத்தில் நின்றுருக்காருல ரைட்டில். ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ ஒரு ரைடு வந்துதுங்க யூபரில். பிக்கப் ஒரு 1 கிலோமீட்டர், ட்ராப் வந்து 13 கிலோமீட்டருக்கு அம்பத்தூர் தான். 180 ரூபா வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும் தான் நான் பிக்கப் லொகேஷனே போவேன். அவன் ஃபேக் புக்கிங் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பேரை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபேக் புக்கிங் தெரிஞ்சிச்சு. கால் பண்ணால் வந்து கட் பண்ணி விடுறாங்க. மெசேஜில் வந்து வேறு விதமாக மெசேஜில் அனுப்புகிறானுங்க. அப்புறம் கேன்சலே பண்ணிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு வந்து நைட்டில் யாரையும், நார்மலாகவே யாரையும் நம்ப முடியாது. காலையிலேயே நைட்லாம் கணக்கு கிடையாது. நைட்டில் மோஸ்ட்லி நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, வேஸ்ட்டாக போகாதீங்க. கிலோமீட்டர் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு போவாதீங்க. சரி, ஒரு ஏரியா பக்கம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நல்லா இருந்தது பாருங்க. எல்லாம் 2.5 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதை தாண்டவே மாட்டேங்குது. இது ஒரு கோயில் இருக்கு, சின்ன கோயில் இருக்குதா, லைட் செட்டை போட்டு நல்லா இருந்தது. அதனால அப்படியே உட்காந்துருக்கேன். அடுத்த ரைடு ஒரு படியா மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்றேன். என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நான் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும், நீங்க ஏதோ கண்டுக்காதுங்க. ஓகேவா, நான் வர சோலோ டைப்பா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஏமா ரேபிடோல இப்போ ரைடு வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாம எங்க போக கூடாதுன்னு அங்கதாங்க ரைடு வந்திருக்கு. பிக்கப் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளதான் காமிச்சிது. டிராப் வந்து திருவெற்றியூரம் 8-9 கிலோமீட்டர். இங்க இருந்து மாதவரத்துல இருந்து 8-9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். திருவெற்றியூர் போக கூடாதுன்னு நினைச்சேன். சென்ட்ரல் வந்ததுங்க 6.5 கிலோமீட்டரு, 6.5-7 கிலோமீட்டருக்குள்ள வந்து சென்ட்ரல் நான் எடுக்கவே இல்லை. சரி, ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல வருமா பாத்துட்டு இருந்தேன். டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். அதான் அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். பிக்கப் பண்ண டிராப் எந்த ஏரியா அப்படின்னு கேட்கணும், கொஞ்சம் மாத்தி பேசணும். ஓகே, இந்த ஏரியாவா, தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஓகேவா, எந்த எஃபெக்ட் அதுதான் ட்ரிக்கு. அமைதியாடுறா. இந்த ரைடு அக்செப்டே பண்ணிருக்க மாட்டேன், டைம் தான் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு தான் அக்செப்ட் பண்ண. உட்காருங்க. 2525 ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமாண்ணா? போயிடலாம். பிக்கப் பண்ணியாச்சு. கரெக்டா 8 கிலோமீட்டருங்க, திருவெற்றியூர். சொல்றதுக்கே பெருமையா இருக்குல்ல. எந்த ஏரியா எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா தான் எடுக்குது. நான் என்ன நினைச்சா எதிர்பார்க்காத நடக்குது. 115 ரூபா தாங்க வந்திருக்கு அமௌண்ட்டு. சரி 150 ரூபா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க வரைக்கும் கேட்டேன். வடப்பள்ளி 200 ரூபா எடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு டிப்ஸ்னா 85 ரூபாங்க. 85 ரூபா டிப்ஸ் சிங்கிள் ரைட்ல. போற வழியில எம்டியா போறேன்ல, பெட்ரோல் குடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வேற லெவல். புரியல. ரோடு மெயின் ரோடு ஆயிப்படும்.
அது எவ்வளோண்ணா ஒரு நியாயமா ஒரு எவ்வளோ ஓட்டிருக்கோம் ஒரு 60க்குள்ளதான் போகணா. அது ஃபுல்லுதான் ஆமாண்ணா. அது மாதிரி நான் போக மாட்டேன். நாய் எல்லாம் குறுக்கில் வந்து கீழே வந்திருக்கேன் நிறைய வராது லாரிக்காரர் தான் வருவான் எவ்வளோ என்ன 8-10 கிலோமீட்டருக்குள்ள வரும்ல. ஓகேண்ணா ஓகேண்ணா. அந்த சைடு மேப்ல போட்டா சுத்தி சுத்தி ஷார்ட் ரூட் எல்லாம் காமிக்குதுங்க. அதான் மெயின்ல சொல்றாங்க, மெயின்ல போனா ஒரே சைடு தான் ராயபுரம். நான் மாதவரம் போலான்னு இருந்தேன், மாதவரத்துக்கு போனா வேலைக்கு அதனால ரூட்டு கேட்டு ராயபுரத்துக்கு போறேன். மெயின்ல போனா பாத்துக்கலாம் விடுங்க. இதா vlog நான் கேமராக்காக கேமராக்கு பதிலா மொபைல், கேமராக்கு பதிலா வண்டி ஓட்டுறோம்ல அது ரிலேட்டடா வீடியோ போடுவேன்றேன். சும்மா நார்மலா. அஸ்வின் அஸ்வினா ஓ சூப்பர் லோகி லோகி வரணும், நான் வரணும்ண்ணா. சம்மதமே இல்லையா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சம்பவம், பைக்ல 2 பேர் இருந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பாக்குறதுக்கே கொஞ்சம் புள்ளிங்க மாதிரி இருந்தாங்களா கேங்கு. இப்ப நைட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி காசு தராத பட்சத்துல ஆளுங்க அதிகமா இருந்தாங்கன்னா இடத்த காலி பண்ணு உன்னை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி எல்லாம் மிரட்டுவாங்கல்ல. ஏன்னா நைட்ல நிறைய சம்பவம் நடக்குதுங்க சென்னையில, சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க சரியா, அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேர் ஆயிட்டாங்க. சரி ஓகே இன்னைக்கு சம்பவம் தான் போல அப்படின்னு நினைச்சா, நான் கேமரா வச்சிருந்தேன்ல, கேமரா வச்சிருந்தாலும் தந்திருப்பாங்க வேற விஷயம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் மேல வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அமௌண்ட் வந்து 115 ரூபா காமிச்சது. அவங்க வந்து எனக்கு பே பண்ணது பாத்தீங்கன்னா 200 ரூபா எடுத்துக்கோ சொன்னாங்க. அதுக்கு நடுவுல என்னன்னா 150 ரூபா எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் வந்து 350 எனக்கு ஜிபே பண்றீங்க, ஓகேவா கேஷ் இல்லைன்னு சொன்னா நான் ஜிபே பண்ணிடுறேன், ஓகேன்னு சொன்னாங்க. இல்ல 350 போடாதீங்க, 300 போட்டு விட்டுருங்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் 350 போட்டு விட்டுறேன், எனக்கு 150 போதும் அப்படின்னு சொன்னேன். அவரு பார்த்தா இல்ல நீங்க எம்டியா போவீங்க, எங்க இருந்து வரீங்க, கோயம்பேடுல இருந்து வரீங்க, அதாவது பாத்தீங்கன்னா வேணா 200 ரூபா எடுத்துக்கோங்க, பெட்ரோலுக்கு அது யூஸ் ஆகும் பரவாயில்ல சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் 300 ரூபா அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு பேலன்ஸ். பாத்துக்கோங்க, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. என்ன சொல்றது, ஒரு துளிதான் நான் நினைக்கவே இல்லை, பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் கேமரா பார்த்துட்டு கூட ஒரு சில பேர் வந்து பிஹேவ் பண்றது வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க, சொல்ல முடியாதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஏதோ அசம்பாவிதம் நடக்கல. 4 பேர் இருந்தாங்க, 4 பேரும் பாத்தீங்கன்னா ஹெவி போட்டிருந்தாங்க. தெரியல, ஹெவி ரொம்ப ஹெவி. என்னதான் இருந்தாலும் அந்த நைட்ல ஓட்டுறதுதான். அதுவும் வந்து டைம் பாத்தீங்கன்னா இப்ப 2:45. இங்க சென்ட்ரல் பக்கத்துல வந்து அங்கேயும் வேலைக்கு ஆகல. அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு புளியாந்து போய் பிரியாணி வாங்கிட்டு இப்ப எக்மோர் ரூட்ல வந்துட்டு இருந்தேன். இப்போ ரைடு வந்திருக்குங்க யூபர்ல. எக்மோர்ல இருந்து பாத்தீங்கன்னா, அதான் எக்மோர் பக்கம் தான் இது. கஸ்டமர் வர பாத்தீங்கன்னா பேரிகேட் பக்கத்துல வரத கஸ்டமர். எக்மோர்ல இருந்து இங்க அண்ணா நகர் பக்கங்க. அவ்வளவுதான், லாஸ்ட் ரைடு க்ளோஸ் பண்ணிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் காமிச்சது. பக்கத்துல போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே, ஒரு லொக்கேஷன் வந்துட்டு கையில எடுத்துட்டு போகிறாங்க. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து 90 ருபீஸ் வந்துருக்குங்க யூபரில். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடு வந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைன்னா தூங்க போகிறேன். ஓகே, பார்ப்போம். கரெக்டாக 3:45 ஆகுதுங்க. இப்போ என்ன மாதிரி நிலமன்னு தெரியவில்லை, அதனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிரியாணினால தான் பெருந்தொல்லை. வீட்டுக்கு எஸ் ஆக போகிறேன். நம்ப மாட்டிங்களா, உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, ப்ரூஃப் காமிச்சிட்டு தான் இந்த அஸ்வின் எதுவாக இருந்தாலும் வேலையை பார்ப்போம். இங்கே பாருங்கள், உசு பேத்துற பாருங்கள் உங்களை. எப்படி வேணுமா, உள்ளார என்ன பிரியாணி இருக்கா அப்படி கேட்பீங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு வெறுப்பேற்றிட்டு சாப்பிட்றேன். பார்த்தீங்களா பீஸ்லாம் எப்படி இருக்கு, வேணுமா, வாயில் வச்சு விடுதா, கொடுக்க முடியாது கலம்பங்க எல்லாம்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கொடுக்காதது எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். 6 ரைடு எடுத்திருக்கோம். 6 ரைடில் 1238 ரூபா. அதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 235 ரூபா பிடிச்சிருக்குங்க. எல்லாம் போக நம்ம கைக்கு நிற்கிற ப்ராஃபிட்டு 1003 ரூபா. கரெக்டாக ஒரு 8 மணி போல் டியூட்டி ஃபஸ்ட் ரைடு எடுத்தோம். 3:45 போல் ஆஃப் பண்ணுங்க. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போல் கேப் விட்டுருப்போம். அது மைனஸ் பண்ணோம். டோட்டலாக 7.75 மணி நேரம் கணக்கு வருது. 7.75 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் மைனஸ் பண்ணால் 7 மணி நேரம். 7 மணி நேரத்தில் வர அங்கே இங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அலைஞ்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ரைடு இல்லைங்க. எப்படின்னா 7 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 7.75 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். 6.75 மணி நேரம். அதில் வர 3/4 மணி நேரம் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ரைடு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்குங்க. 6 மணி நேரத்தில் 1003 ரூபா. எல்லாம் போக நம்ம கைக்கு நிற்கிற ப்ராஃபிட். ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து லாங் வீடியோ தான் மோஸ்ட்லி நான் போடுறேன். வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில வீடியோலாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் பல்காக வரும், பயங்கரமாக வரும், வெறித்தனமாக இருக்கும். ஓகே, தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோவை. அதுதான் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு வீடியோ வந்து டிஃப்ரெண்டான டைமில் ஓட்டி போட்டிருப்பேன். எல்லா வீடியோவில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.